ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து சட்னிக்கு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சட்னிக்கு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்குங்க. நல்லா சூடான உடனே ஆயில் ஸ்டவ் கம்மி பண்ணிக்கோங்க. உளுந்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்த உளுந்தை ஒரு தட்டுக்கு மாற்றிக்குங்க. நல்லா ஆறட்டும். மறுபடியும் கடாயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்குங்க. கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பெரிய வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வரணுங்க. அது கூட 5-6 பல்லு வெள்ளைப்பூண்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணியாச்சு. கலந்து விடுங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு தக்காளி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா குழஞ்சி நல்லா வதங்கணுங்க. தக்காளி நல்லா கலந்து விடுங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 வரமிளகாய் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். தாளிப்பில் வறுத்த உளுந்தை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறட்டும், அப்புறமா அரைச்சிக்கலாம். மறுபடியும் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்குங்க. நல்லா சுடான உடனே ஆயில் 1/4 டீஸ்பூனு கடுகு, 1/4 டீஸ்பூனு சீரகம், 4 இலை கருவேப்பிலை தாளித்து சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.